ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அண்ட் சுவையான உதிரியான பிரிஞ்சி சாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா ஒரு 100 ml கடலெண்ணெய் இல்லாட்டினா உங்களோட தேவைக்கேற்ப எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். நம்மளுக்கு அது நல்லா சாஃப்டாக கிடைக்கணுன்றதுக்காண்டி. அதுக்கப்புறமா பட்டை வகைகள் சேர்த்துருக்கேன். லைக் சோம்பு, பட்டை, கிராம்பு, கடற்பாசி, பிரிஞ்சி இலை, 3 ஏலக்கான்னு சொல்லிட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறமா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டுக்கிறேன். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இதுக்கு சேர்த்துக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு பிரிஞ்சி சாதம் நல்ல வாசனையாக கிடைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறமா 3 பழமாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் டேஸ்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னா இதோட டேஸ்ட்டே கண்டிப்பாக மாறிடும். இதுக்கு நம்ம நல்ல ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லாட்டினா தனி மிளகாத்தூள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டுட்டு இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம எடுத்து அதில் போடணும். இப்போ நான் ஊற வச்சுருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நான் கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்துருக்கேன். இதில் நம்ம புதினா அதிகமாகவும் கொத்தமல்லி கொஞ்சம் குறைவாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லாட்டின்னா அதோடய டேஸ்ட் நம்மளுக்கு மாறிடும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுடணும். இதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம பச்சை பட்டாணி, கேரட், அப்புறம் பீன்ஸு இது நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும். காயில் உப்பு நல்லா இறங்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கணும். அப்போ தானா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு. அரை சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக புதினா தூவி லிட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டுடலாம். 3 விசிலில் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு ஆற வைக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போது 3 விசில் விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ எடுக்கும்போது பாருங்கள், உடையவே விடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.